அனைவருக்கும் வணக்கம். தாமரையின் குரல் நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் சமீப காலமாக படித்த ஒரு புத்தகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்று நம்ம பார்க்க போகும் புத்தகம் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு மாபெரும் படைப்பு. ஹெக்டர் காஷியா மற்றும் பிரான்சிஸ் மிரலஸ் எழுதிய இக்கிகாய். நம்மில் பலருக்கு ஒரு சலிப்பு இருக்கும். காலையில் எழுந்திருக்கவே பிடிக்காது. ஏதோ எந்திரம் போல வேலைக்கு செல்வோம். எப்போது மாலை வரும் என்று காத்திருப்போம். ஆனால் ஜப்பானில் உள்ள ஒகினாவா தீவில் இருக்கும் மனிதர்கள் இதற்கு நேர் எதிர். அவர்களுக்கு வயது 100 கடந்தாலும் காலையில் எழுந்தவுடன் ஒரு குழந்தையைப் போல உற்சாகத்துடன் இருக்கிறார்கள். அவர்களின் அந்த நீண்ட நாள் ஆயுளுக்கும் மகிழ்ச்சிக்கும் பின்னால் இருக்கும் ரகசியம் என்ன? வாருங்கள் இந்த புத்தகத்தின் வழியாக அந்த ரகசிய பயணத்தை தொடங்குவோம். முதலில் இக்கிகாய். இக்கிகாய் என்றால் என்ன? ஜப்பானிய மொழியில் இக்கி என்றால் வாழ்க்கை, காய் என்றால் அதன் பலன். அதாவது காலையில் நீங்கள் படுக்கையை விட்டு எழுந்திருப்பதற்கான ஒரு காரணம். இந்த புத்தகம் ஒரு வரைபடத்தை நமக்கு தருகிறது. உங்கள் இக்கிகாய் எது என்று நீங்கள் அறிய விரும்பினால் 4 கேள்விகளுக்கு பதில் தேட வேண்டும். 1. உங்களுக்கு பிடித்தது. எந்த வேலையை செய்யும் போது நீங்கள் உலகத்தையே மறக்கிறீர்கள். 2. உலகிற்கு தேவை. இந்த சமூகத்திற்கு உங்களால் என்ன செய்ய முடியும். 3. உங்களின் திறமை. நீங்கள் எதில் கில்லாடி, எதை மற்றவர்களை விட சிறப்பாக செய்வீர்கள். 4. உங்களின் வருமானம். எந்த வேலை உங்களுக்கு பணமும் கௌரவமும் தரும். இந்த 4 வட்டங்கள் இணையும் அந்த மையப்புள்ளி தான் உங்கள் இக்கிகாய். பலருக்கு பிடித்த வேலை இருக்கும், ஆனால் வருமானம் இருக்காது. சிலருக்கு பணம் வரும், ஆனால் வேலை பிடிக்காது. ஆனால் இந்த 4ம் சமநிலையாக இருக்கும்போதுதான் வாழ்க்கை முழுமையடைகிறது. இக்கிகாய் என்பது மனதோடு மட்டும் முடிந்து விடுவதில்லை, அது நம் உடலோடும் தொடர்புடையது. ஒகினாவா மக்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு அவர்களின் உணவு முறை மிக முக்கிய காரணம். அங்கே ஒரு பழமொழி உண்டு, ஹரா ஹாச்சி பூ. இதன் பொருள், உன் வயிறு 80% நிறைந்தவுடனே சாப்பிடுவதை நிறுத்திவிடு. நமது மூளைக்கு வயிறு நிறைந்துவிட்டது என்ற செய்தி சென்று சேர 20 நிமிடங்கள் ஆகும். அதனால் நாம் வயிறு முட்டை சாப்பிடும்போது உண்மையில் தேவைக்கு அதிகமாக சாப்பிடுறோம். இது செரிமானத்தை மந்தமாக்கி உடலில் நச்சுக்களை சேர்க்கிறது. அவர்கள் உணவில் காய்கறிகள், பழங்கள் மற்றும் கிரீன் டீ அதிகம். சர்க்கரை மற்றும் உப்பு மிகவும் குறைவு. குறைவாக உண்பவன் நீண்ட காலம் உண்பான். இதுவே அவர்களின் தாரக மந்திரம். இந்த புத்தகத்தின் மிக முக்கியமான அத்தியாயம் ஃப்ளோ. ஒரு வேளையில் நீங்கள் எந்த அளவு மூழ்கிறீர்கள். சில நேரம் ஒரு புத்தகம் படித்தாலோ அல்லது பிடித்த வேலையை செய்தாலோ நேரம் போனதே தெரியாது. அதைதான் ஃப்ளோ நிலை என்கிறோம். இந்த நிலையில் இருக்கும்போது நம்மிடம் கவலைகள் இருக்காது, ஈகோ இருக்காது, எதிர்கால பயம் இருக்காது. ஜப்பானியர்கள் மிக சிறிய வேலையாய் இருந்தாலும் அதை ஒரு தியானம் போல முழு கவனத்துடன் செய்வார்கள். உதாரணமாக தேநீர் தயாரிப்பது அல்லது செடிகளுக்கு நீர் ஊற்றுவது. எப்போது உங்கள் கவனம் சிதறாமல் ஒரு வேலையில் இருக்கிறதோ அப்போது உங்கள் மன அழுத்தம் தானாகவே குறைகிறது. மன அழுத்தம் என்பது ஒரு சைலண்ட் கில்லர். அது உங்கள் செல்களை முதுமையடைய செய்யும். ஆனால் உங்கள் இக்கிகாயை கண்டுபிடித்து அதில் மூழ்கிவிட்டால் முதுமை உங்களை நெருங்க அஞ்சும். அடுத்த ரகசியம் மோவாய். ஒகினாவா மக்கள் தனிமையில் இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு சமூக கூட்டமைப்பு இருக்கிறது. ஒருவருக்கு பண கஷ்டம் வந்தாலோ அல்லது மன கஷ்டம் வந்தாலோ அந்த கூட்டமே அவருக்கு தோள் கொடுக்கும். தனிமை என்பது புகையிலையை விட ஆபத்தானது என்று இந்த புத்தகம் எச்சரிக்கிறது. உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல நட்பு வட்டம் இருக்கட்டும். அவர்களோடு சிரித்து பேசுங்கள், நடனம் ஆடுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள். இது உங்கள் இதயத்தை இளமையாக வைக்கும். மேலும் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் என்ற வார்த்தையே நம்புவதில்லை. அவர்களின் கடைசி மூச்சு வரை ஏதோ ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். உடலை வருத்தி செய்யும் ஜிம் பயிற்சிகளை விட தினமும் தோட்டத்தில் வேலை செய்வது, மெதுவாக நடப்பது போன்ற எளிய உடற்பயிற்சிகளே நீண்ட ஆயுளுக்கு சிறந்தவை. நண்பர்களே, இக்கிகாய் என்பது ஏதோ ஒரு மேஜிக் அல்ல. அது மிக எளிமையான ஒரு வாழ்க்கை முறை. எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள், அவசரத்தை குறையுங்கள், வயிறு முட்ட சாப்பிடாதீர்கள், நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள், அடுத்த பிறந்த நாளுக்கு உங்களை தயார் செய்யுங்கள், அதாவது உடற்பயிற்சி. புன்னகைக்க மறக்காதீர்கள், இயற்கையோடு இணையுங்கள், நன்றி கூறுங்கள், இந்த நொடியில் வாழுங்கள், உங்கள் இக்கிகாய் பின்பற்றுங்கள். வள்ளுவர் சொன்னது போல, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார்.
இங்கே இறைவன் என்பது ஒரு உயர்ந்த லட்சியம் அல்லது நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்கள் பற்றி கொண்டால் வாழ்க்கை எனும் கடலை மிக எளிதாக மகிழ்ச்சியாக நீந்தி கடந்து விடலாம். இது தாமரையின் குரல். இந்த தொகுப்பு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வேறொரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.